ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। நம்ம இருக்கிற திவ்ய தேசம் வந்து திருநின்றவூர். திருநின்றவூர் திருவண்ணா லட்சுமி தேவி நின்னதுன்னா இங்க வந்து ஸ்டே பண்ணாங்க. ஏன் லட்சுமி தேவி இங்க வந்து ஸ்டே பண்ணாங்க? கஷேத்திரத்தோட மகிமை என்ன? ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இந்த ஊருக்கே வந்து திருநின்றவூர் தான் பேர். இடத்துக்கு வந்து திருநின்றவூர். ஸோ பெரும்பாலும் பகவான் லீலைகள்லாம் பக்தரோடு சேர்ந்திருக்கும். பக்தர்கள் எல்லாம் பகவான் லீலைகளை இதை ஒன்னொன்னு பிரிக்க முடியாது. பகவான், பக்தர்கள், பக்தி தொண்டு. பகவான் சொன்னா பக்தர் இருப்பா, பக்தி தொண்டுனா பகவான். So we can't separate Bhagavan, Bhakta and devotional service. We can't separate them. So this place is called Tirunindravur. So Lakshmi Devi stayed here a long time. She left Vaikuntha and she came here. So Lord appeared and married Lakshmi Devi. It's a very wonderful place. பகவானுக்கு வந்து லட்சுமி தேவி திருக்கல்யாணம் பண்ணிட்டு. ஸோ இங்க வந்து பகவானுக்கு வந்து பக்த வத்சலா பெருமாள். Lord is called Bhakta Vatsala because he was very dear to the devotee. He was always protecting his devotee. The devotee also always surrendered depending on the Lord. A pure devotee, he will never forget Lord. Always depending on the Lord. ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவானே சார்ந்திருக்காரு, பகவான் மேல அன்பு செஞ்சிருக்கிறதுனால இந்த பக்தனை பாதுகாக்கிறதுக்கு வேண்டியே பகவான் அவதாரம் செய்யறாரு. அதனால பக்த வத்சல பெருமாள். பெருமாளுக்கு வந்து வத்சவத்சல பெருமாள் பேர். இந்த தாயாருடைய சந்நிதியில வந்து என்னை பெற்ற தாயார். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் நேம். தாயாருக்கு வந்து என்னை பெற்ற தாயார். You are born from Mother Lakshmi. So here a beautiful pastime for happened. Once Kubera, the treasurer of demigod treasurer of Kubera, தேவருடைய செல்வத்துக்கு அதிபர் குபேர். So once Kubera lost his wealth, he came here and prayed to the Lord for real wealth. And the blessing of Mother Lakshmi Devi, Kubera again got it all his treasure. So Kubera ஒரு முறை வந்து தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்துட்டார், ஐஸ்வர்யங்களாக இழந்து அவர் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணார். அப்போ பகவானுடைய கருணையாலும் லட்சுமி தேவருடைய கருணையாலும் குபேரன் வந்து திரும்பி தன்னுடைய தனங்களை பெற்றார். So what is the loss for devotee? ஒரு பக்தனுக்கு எந்த இழப்பும் இல்லை. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தரோ தருந்தரா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதி திவாநிதி புதிர்மனம். Wherever Krishna is there, wherever Arjuna is there, everything is there. Strength, wealth, everything is there. You don't need to run away here and there. Where I get strength. To surrender to Krishna, and Krishna will do all these things. Because everything is belong to Krishna only. So வந்து பகவத்கீதை சொல்ற மாதிரி எங்க வந்து பகவான் கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க அர்ஜுனன் இருக்காரோ, இங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை இருக்கு. அதனால ஒரு பக்தன் செல்வத்தை தேடி போக வேண்டாம், வெற்றியை தேடி போக வேண்டாம். அவர் பரமபுருஷரான பகவானை சரணாகதி பண்ணியிருந்தா செல்வம் வெற்றிலாம் தானா பக்தனை தேடி வரும். And in Mahabharata, Pandava lost everything, the gambling match, and the war is confirmed. And Krishna is Pandava's side. Narayana Sena is at Gaurava's side. Narayana Sena nobody will conquer. Still, when Krishna is in Pandava's side, Pandava is victorious. Jayadu Pandu Putrana Yasham Pakshe Janardhan. Mahabharata யுத்தத்துல தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு. பாண்டவர் எல்லாத்தையும் எழுந்துட்டாங்க. சூதாட்டத்தில் போய் எல்லாத்தையும் எழுந்தாச்சு. ஒரு பக்கம் நாராயணன், இன்னொரு பக்கம் நாராயண சேனன். நாராயண சேனை இந்த பூமியில ஜெயித்ததே யாரும் கிடையாது. ஆனா பகவான் பாண்டவ பக்கம் இருந்ததுனால செல்வம், வெற்றி, வலிமை எல்லாம் அவங்களுக்கு தான்.
Because Lord is Pandava side. They only victorious. They got everything. They got everything. Wealth, name, everything they got. Strength. Simply, they're depending on Krishna. கிருஷ்ணரே சரணாகதி பண்ணியிருந்ததுனால பாண்டவர்களுக்கு எல்லாம் கிடைச்சது. பாண்டவ எதையும் இழக்கல, திரும்பி எல்லாம் கிடைச்சது. அதனால so for devotee was no problem at all. It was fully depending on Krishna. Whatever it comes, he'll simply accept it. Whether a small quantity or big quantity, whatever it comes, he simply accept it. So ஒரு பக்தனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் எதுக்கும் ஆசைப்படுறதில்லை, எதுக்கும் ஏங்குறது இல்லை. அவருக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கிறார். அது கொஞ்சமோ நிறைவோ எதுவாக இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கிறார். பிரம்மபூத பிரசானாத்மா நாஷ்டவசதி ந காம்சதி சமசர்வேஷு பூதேஷு உற்பத்தி லபதே பராம். Self-raised soul, Brahmabhuta Prasanatma. When we realize that I am not this body, I am spirit soul, and the Udalala Atman Udandita, na Shoshiti na Kanshati. No lamentation, no hankering. He does not lament anything, he does not hankering anything. Because he knows that whatever it comes, Krishna's mercy will come. I am simply accepting that as Prashadam. ஒரு தனி உணர்ந்த ஆத்மாவுக்கு எதிரும் ஏக்கம் இல்லை, எதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன கிடைக்குதோ சந்தோஷம் திருப்தி அடைகிறார். பகவான் என்ன கொடுத்திருக்காரோ அது எது கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி அடைகிறார். So therefore the highest wealth is devotion, pure devotion. உயர்ந்த செல்வம்னா தூய பக்தி தொண்டுதான். So on that day we are discussing now how demigod got all the treasure, all the planets, but Bali Maharaj gave everything to Vamana Dev, and Bali Maharaj get pure devotion. Isn't it? அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். வாமனமூர்த்தி வந்து தேவர்கள் முன்னாடி வந்தாரு, தேவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டாரு, அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு. பலிமராஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, அவருக்கு தூய பக்தி கொடுத்துட்டாரு. வாமனமூர்த்தி வந்து பலிமராஜ் தூய பக்தி கொடுத்தாரு, தேவர்கள் சொர்க்கலோக பிராப்தி கேட்டாங்க, அதுதான் கொடுத்தாரு. So the pure devotion is highest, topmost level. Therefore, if you have devotion, if you have pure devotee, the Lord will reciprocate with them, like a child, like a friend, like a relative. So தூய பக்தர்கிட்ட பகவான் வந்து நண்பனாக, காதலனாக, உறவினனாக, குழந்தையாக எல்லா விதத்திலும் அன்பு செய்தார். So here very beautiful pastimes are happened. Once Tirumanga Alvar is traveling in different places, his temple Divya Desham, he was glorifying the Lord like 10 songs or 15 songs. Wherever he go, he was simply glorifying the Lord. He was very happy. திருமங்க ஆழ்வார் வந்து எல்லா திவ்யதேசம் போய் பெருமாளை பாடுவார். ரொம்ப அழகா பாடுவார். 10 பாட்டு, 15 பாட்டு, நிறைய பாட்டு பாடுவார். When he travel on this side, he forgot to glorify the Lord here. He forgot to glorify, he left the place. And mother said, he is going everywhere and singing. Why not you sing for us? Oh my Lord, you go back to him and get one song for us. Get song, not one, get song for us. So the Lord came behind Tirumanga Alvar. That time Tirumanga Alvar went to Mahabalipuram. So Lord also following him, he went to Mahabalipuram. Tirumanga Alvar என்ன பண்ணுவாருன்னா ஒரு திவ்யதேசமா போய் பெருமாளை பாடுவார். அப்ப இந்த திவ்யதேச வழியா போகும்போது பெருமாளை பாட விட்டுட்டார். அவர் போயிட்டு இருக்காரு. லட்சுமி தேவி சொன்னா இந்த மாதிரி அவர் எல்லா இடத்துலயும் பெருமாளை பாடியிருக்காரு, நம்மள பாடாம போயிட்டாங்க, நீங்க போய் பாட்டு வாங்கிட்டு வாங்க, அவர்கிட்ட போய் பாட்டு வாங்கிட்டு வாங்க. திருமங்க ஆழ்வார் பின்னாடியே வர்றாரு பெருமாள். அவருக்கு தெரியல, அவர் பாடிட்டே போறாரு. அப்படி போய் மகாபலிபுரமே போயிட்டார். அங்க போய் திரும்பி பார்த்தா பகவான் பின்னாடி நிற்கிறார். Lord asking, why are you not glorifying us? You are there, you are not giving a song. Can I get one song from you? Oh, what? Why not? Immediately give one song. The Lord became very happy and took back the song to Lakshmi Devi. Lakshmi Devi, only one song. You can glorify so many songs. Why not one? You don't take another songs also. சொன்னாரு பகவான் சொன்னார் திருமங்க ஆழ்வார்ட்ட, எல்லா திவ்யதேச பெருமாளையும் பாடிட்டு என்ன பாடா போயிட்டேன்னா, உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு. பகவானும் சந்தோஷமா வாங்கிட்டு இங்க வந்த உடனே லட்சுமி தேவி சொன்னா, மற்ற பெருமாளுக்கெல்லாம் 10 பாட்டு 15 பாட்டு பாடிருக்கா, எனக்கு ஒரு பாட்டு தானா, நீங்க போயிட்டு நிறைய வாங்கிட்டு வாங்க. Again Lord came back to Tirumanga Alvar and requesting to again songs. Again he composed beautiful song and gave to Lord. So in this way, the pure devotee in Lord always transcendental reciprocation is there. பகவானுக்கு பக்தனுக்கு அவ்வளவு அன்பு பரிமாற்றம். அந்த பகவான் பக்தன் போய் பிடிச்சு பாட்டு வாங்கிட்டு வர, எனக்கு நீ ஒரு பாட்டு தான் கொடுத்திருக்க, லட்சுமி தேவி கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றா,
இன்னும் பாட்டு கொடுங்க. அது சொன்னா நீ எல்லாருக்கும் நிறைய பாட்டு பாடிட்டு எனக்கு மட்டும் ஒரு பாட்டா இன்னும் நிறைய பாட்டு கொடுங்க. And give another 10 songs and give it. So in this way, this temple is very, very special for a devotee's reciprocation. The Lord is person, is Purushottama. He always wanted to reciprocate with the devotees. Devotee also wanted to reciprocate with love and affection of the Lord. So இது ரொம்ப அழகான ஒரு கஷேத்திரம். இங்க பகவானுக்கு பக்தனுக்கு நடுவில் எப்பவுமே அன்பு பரிமாற்றம் இருந்ததே. பகவான் பக்தனோட அன்பு பரிமாற்றம் செய்ய ஆசைப்படுறார், பக்தர்களும் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்ய ஆசைப்படுறார். This is called reciprocation, அன்பு பரிமாற்றம். These kind of reciprocation, the yogis, jnanis, nobody can understand. Even a mental speculator, Mayavadi, yogi, jnani, they cannot derive this happiness from the Lord and devotees. Reciprocation. இந்த மாதிரி பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் இருக்கு இல்லையா, இது யாருக்குமே கிடைக்காது. யோகிகளுக்கோ ஞானிகளுக்கோ மனக்கற்பனையாளர்களுக்கோ வர்க்க தத்துவவாதிகளுக்கோ உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. Have pure devotion, then only we can feel how the Lord reciprocates with the devotees. நமக்கு தூய பக்தி இருந்தாதான், நம்ம மனதில் அன்பு இருந்தாதான் பகவான் எப்படி பக்தனிடத்தில் அன்பு பரிமாற்றம் செய்யறாருங்கிறத ஃபீல் பண்ண முடியும். There was Samudra Raja. So Mother Lakshmi is called daughter of ocean. Lakshmi Devi Alai Magal. Saraswati is Kalai Magal. And Parvati is Malay Magal. Parvati is born mountain, Himavan, daughter of Himavan. Lakshmi is born in the Milk Ocean. So therefore she is called Alai Magal. So once Samudra Raja came here and took darshan of the Lord, and he called his daughter. He called his daughter as Ennai Petra Thayar, because she know Lakshmi Devi is not an ordinary girl. She is energy, it's the internal energy of the Lord. Bhagavandiya andaraga shakti avanga. Adala avanga da enna petravanga. She only begot me. I am not begotten. She only begot me. So Samudra Raja called her daughter Lakshmi Devi Ennai Petra Thayar. You only begot me. I am not begot you, because you are goddess of fortune. You are eternal servant of Sri Krishna. You are always doing Pada Sevan to the Lord Lotus feet. So in this way, beautiful passions are happening here. Trinendra Perumal ki, Srimati Perumal ki. So next we went to the temple Tiruvallur, Veeraraghav Perumal. So that was a beautiful temple. That is one beautiful pastime happened. How many of you noted that? I don't know. When Lord is lying on the Adishesha, Mula deity, nearby one sage is there. One sage is sitting. நம்ம திருவள்ளூர் கோயிலுக்கு போனோம் இல்லையா, வீரராக பெருமாள் தரிசனம் பண்ணோம். நீங்க எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல, பெருமாள் ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கார், பக்கத்துல ஒரு முனிவர் உட்கார்ந்து இல்லையா, முனிவர் உட்கார்ந்து. While we do parikrama, that the different photos are there, how the sage worship the Lord in the form of old Brahmana. அங்க பிரகாரம் சுத்தி வரும்போது ஒரு முனிவர் இன்னொரு வயதான முனிவருக்கு சேவை பண்ணிட்டு இருந்த சித்திரம் வந்தது. பகவானே முனிவர் ரூபத்தில் வந்தார். Because there was one sage, Salihotra. அங்க சாலிஹோத்ரான்னு ஒரு பிராமணர் இருந்தார், பக்தர். He was very devoted to Lord Vishnu. Whatever cultivating grains he offered to the Lord, and half of the portion he give prasad distribution, and little he will take himself. ஷாலிகோத்ராங்கிற பக்தர் என்ன பண்ணாரு, ரொம்ப பகவானுக்கு பணிவா சேவை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பகவான் மேலே எப்பவுமே பக்தி பண்ணி 24 hours he was meditating the Lord. 24 மணி நேரம் பகவானை நினைச்சுட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டே இருப்பார். அப்புறம் என்ன கொஞ்சம் தானியம் கிடைக்குதோ அதை சமைச்சு அதை கொஞ்சம் முதல்ல பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் அதை சாப்பிட்டு எப்பவுமே பகவானுடைய புகழ் பாடிட்டே இருப்பார். சததம் கீர்த்தயன் தோமா இதன் தச பிரதா நமஸ்தம் தஸ்யமாம் பக்தியா நித்யுக்த பாசதே. மகாத்மா மீன்ஸ் always glorifying the Lord. சததம் கீர்த்த திடப்பிரதா, without deviation, fully determination, always paying obeisance to the Lord. Every day, every moment is worshiping the Lord. So மகாத்மான்னு யாருன்னா எப்பவும் பகவான் புகழ் பாடிட்டு இருப்பாரு, உறுதியான மனதோட. எந்த சூழ்நிலையும் டிவைட் ஆக மாட்டார். வாட் எவர் சேலஞ்சஸ் will come, வாட் எவர் த obstacle will come,
எந்த சவால் வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் அவரு பகவானை சேவையிலிருந்து விலக மாட்டார். எப்போ பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் வழிபாடு பண்ணிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. The one for his devotion, Salihotra, such a devotee, he was fully devoted to the Lord. The Lord wanted to give darshan to him. அவருடைய பக்தியும் அவருடைய சேவை பார்த்துட்டு பகவான் ஒரு தரிசனம் கொடுக்க வந்தார். Therefore, Bhakti Siddhanta Saraswati Thakur said, don't try to see Krishna. If you serve Krishna, Krishna will come and give darshan to you. நீ வந்து கிருஷ்ணரை பார்க்கணும் முயற்சி பண்ணாத, நீ பண்ணக்கூடிய பக்தி சேவையில பகவானே வந்து ஒரு தர்ஷன் கொடுப்பார். சோ என்னாச்சு, ஷாலிஹோத்ரா வந்து அப்படி பக்தி பண்ணனால பகவான் வந்து ஒரு வயதான பிராமண ரூபத்துல வந்தார். The Lord appeared as an old Brahmana, came here. He asked, oh, Shalihotra was so hungry, can I get some prasadam? So immediately he served the Brahmana, nice asan, sitting the asan, and he served prasadam. And after that, the Brahmana said, I was so tired, I can take some rest here. I can take some rest. உண்ட கலைப்பு தொண்டருக்கு உண்டு. அவர் சொன்னாரு, பகவான் ஒரு வயதான பிராமண ரூபத்துல வந்துட்டு ரொம்ப பசியா இருக்குப்பா, சாப்பிட ஏதாவது தெரியாதுன்னா உடனே ஒரு பகவான் அந்த பிராமணரை உட்கார வச்சு அவருக்கு பிரசாதம் பரிமாறினார். அண்ணா பிரசாதம் சாப்பிட்டு அவர் போதுங்கிற அளவுக்கு எல்லாம் பரிமாறினார். பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப களைப்பா இருக்குப்பா, பின்னர் ஓய்வு எடுத்துருக்குமா, தாராளமே படுத்துக்கோங்களேன். When the old Brahmana is lying on the floor, he is fanning, he's massaging his lotus feet. He's fanning him, and he's crying, how the Supreme Lord is so merciful. I got a Vaishnava Seva. How fortunate I am. In this way he is feeling, all of a sudden the old Brahmana become Mahavishnu. See Krishna Bhagavan ki. And he's crying, a lot of tears flowing on his eyes. Oh my Lord, you came. I am insignificant. I am a fallen, conditioned soul. I am nothing. I am not qualified. I have no devotion. Still you are giving darshan to me. That is not your causeless mercy. So in this way he is crying and praying. இவர் என்ன பண்ணாரு, அந்த வயதான பிராமணர் சொன்னாரு, சாப்பிட்டு ரொம்ப களைப்பா இருக்குப்பா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டோமான்னு. இவர் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி படுக்க வச்சுட்டு அவருக்கு சாம்பரை வீசிட்டு பாதம் எல்லாம் பிடிச்சி விட்டுறாரு. திடீர்னு பார்த்தா அது பகவான தரிசனம் கொடுக்கிறாரு. மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருக்காரு, கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், கழுத்துல வைஜெயந்தி மாலை, ஸ்ரீவத்சகுரி, கௌஸ்துவமணி, அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அழ ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் பிரார்த்தனை பண்றாரு, பகவானே நான் வந்து ஒன்னும் இல்லாதவன், எனக்கு பக்தியே கிடையாது, ரொம்ப கீழேயான ஆத்மா, எனக்கு கூட கருணை காமிச்சு நீங்க தர்ஷனம் கொடுத்தீங்கன்னா உங்க காரணமற்ற கருணை தானே. Then the Lord embraced him. No, you are my devotee. You have such a devotion. I want to reciprocate with you. He embraced that Brahman. He embraced the devotee. He was crying. He paid again and again. He paid obeisances. He's crying, oh my Lord, how merciful you are. This way he is remembering the Lord's pastime and crying. So in this way, if you have such a devotion, then only we can understand Krishna, who he is. Otherwise we can't see Krishna. Premanjana churida bhakti vilochanena sandas sadeva hridesha vilogayandi yam shama sundaram achintya gunat swarupam govindamadi purusham tavaham bhajami. One whose eyes are anointed with bhakti, then only they can see Krishna. They can feel Krishna. Otherwise, nobody can feel Krishna. Only devotion, bhaktyamam abhijanadi yavanya shashvitatada. Only devotion one can understand Krishna. Without devotion, nobody can understand Krishna. So in this way, the beautiful pastimes are happened here. That in Tiruvallur, Shalihotra, the Brahmana, got blessing from the Lord and gave darshan. And he requested the Lord, please stay back here, and everyone will come and take darshan of you, get your blessing. Because of the Lord is here, this material deity form, because the request of your devotees, their prayers, their devotion. Otherwise, nobody will call Krishna. What is the qualification? Can call Krishna, can take darshan of Krishna. இல்லையா, ஒரு தூய பக்தனுக்காக வேண்டி பகவான் அவதாரம் பண்றார். அந்த பக்தனோட அன்பு பரிமாற்றம் செய்யறார். ஏன்னா தூய பக்தர்களுக்கே பகவான் தன்னை வெளிப்படுத்துறார். இல்லாட்டி என்ன தகுதி இருக்கு பகவானை கூப்பிடுறதுக்கோ பகவானை பார்க்கறதுக்கு நமக்கு? So because of the Acharyas, Guru Parampara, Srila Prabhupada, Ramanuja Acharya, all these great personalities,
appeared here for their devotion, for their prayers. The Lord will also appear here. இந்த மாதிரி சுத்த பக்தருடைய பிரார்த்தனையினாலும் அவங்க சேவையினாலும் அவங்க வேண்டுகோளாலும் பகவானுக்கு அவதரிக்கிறார். So we are all conditioned soul. We are living in a three mode of material nature. We are always in conditioned life. By the blessing of Acharyas, blessing of Krishna, we will get an opportunity to take darshan of the deities in different places. Lord in the deity form, He is accepting our services. He is blessing us. The main reason is Acharyas only. Therefore, we are very indebted to Srila Prabhupada. Without Srila Prabhupada, we can't understand who is Krishna, what is his deity form, how we will serve him, how we surrender to him. Yeah, Prabhupada karne illena Krishna yaru, eppadi avarukku seva pananum, eppadi avar saranavadi pananum, onnume theriyama. So in this way, beautiful, beautiful pastimes. Lord is always performing along with the devotees. இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகளை வந்து பகவான் பக்தனோடு பண்ணிட்டு இருக்கார். So regularly we are hearing those pastimes. We are taking darshan of the deities. While associating with devotees, we can feel slowly purification is taking our heart. We can feel the spiritual progress. We can feel how the Lord is so merciful. இந்த மாதிரி பக்தருடைய சரித்திரம்லாம் கேட்டுண்டு அந்த பக்தனுக்கும் பகவானுக்கு அந்த அன்பு பரிமாற்றம் பகவானுடைய கருணையெல்லாம் கேட்கும்போது நம்ம எதையும் தூய்மை அடையாத நம்மளால் உணர முடியும். அப்புறம் பகவானை உணர முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பக்தியில முன்னேற்றம் அடைய முடியும். பகவானுடைய லீலைகளை அனுபவிக்க முடியும். So today morning we narrate that how Ramanuja Acharya came to this material world, how he was so devoted to the Lord. இந்த காலையில வந்து